Hi students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7th standard English term 2ல unit 2 poem Wandering Singers அந்த poemோட தமிழ் explanation தான் now we are going to see. Okay, வாங்க poem குள்ள போகலாம். Wandering அப்படினாக்க அலைந்து திரிகின்ற சுற்றி திரிகின்ற roaming அப்படின அர்த்தம். Singersனா பாடகர்கள் பாடல் இசைப்பவர்கள் அப்படின அர்த்தம். இந்த இடத்துல wandering singers அப்படினாக்க ஒவ்வொரு ஊரா போய் நாடோடிகள் மாதிரி கூத்து கட்டி பாட்டெல்லாம் பாடுவாங்க இல்லையா அவங்கள பத்தின poem தான் இது. This poem is written by Sarojini Naidu. இந்த poemல there are 3 stanzas. Before that Sarojini Naidu அவங்கள பத்தி Sarojini Naidu was a famous Indian poet and a major freedom fighter. She was given a sobriquet Bharat Gokila, the Nightingale of India, on account of her beautiful poems and songs. அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவங்க வந்து ஃபேமஸ் இந்தியன் போயட், அதாவது ரொம்ப பாப்புலரான ரொம்ப பிரபலமான இந்தியன் போயட், அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவங்க இல்லை நம்ம நாட்டை இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர். அவங்க மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர். தன்னோட பாடல்கள் மூலிமா ரைட்டிங் போயம்ஸ் மூலியமாக அவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் கிவிங் ஏ சாப்ரிக்வ அப்படின்னா நிக் நேம், பட்டப்பேரு புனைப்பேருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த நேம் கொடுத்துருக்காங்க. என்ன நேம்னா பாரத் கோகிலா அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது தி நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பாடும் பறவை. நைட்டிங்கேல் அப்படின்னா ஒரு வகையான இன்னிசை பறவை, ஸ்வீட் வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு. அது பேர்டு, அந்த பேர்டோட நேமை இவங்களுக்கு சாப்ரிக்வட் டி சைலண்ட்டு சாப்ரிக்வ அப்படின்னாக்க நிக் நேமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பாடும் பறவை, இன்னிசை பறவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட பியூட்டிஃபுல் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ், நல்லா அழகாக அவங்க வந்து பாடுறதுனாலையும் நல்ல நல்ல போயம்ஸ் எழுதியிருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த நைட்டிங்கேலுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்னா ஊர் ஊராக சுற்றுற, அலைந்து திரிகின்ற அப்படின்னு அர்த்தம். WANDERING வாண்டரிங் சிங்கர்ஸ். வாண்டரிங்னா அலைந்து திரிகின்ற, சிங்கர்ஸ் அப்படின்னாக்கா பாடகர்கள், சிங்கர்ஸ் SINGERS சிங்கர்ஸ். அதாவது ஊராக போய் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸஸும் அந்த பிளேஸை பற்றின அந்த ஊரை பற்றின சிறப்பம்சங்களெல்லாம் பற்றி பாடக்கூடிய சிங்கர்ஸ். அதாவது இமேஜஸில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியான பாடகர்களை பற்றின போயம் தான் இந்த போயம். தேர் ஆர் 3 ஸ்டான்சாஸ் இன் திஸ் போயம். மொத்தம் 3 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஓகே, let me explain the first stanza. Where the voice of the wind calls our wandering feet, through echoing forest and echoing street, with lutes in our hands ever singing we roam, all men are our kindred, the world is our home. ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட். வாண்டரிங் அப்படின்னா அலைந்து திரிகின்ற அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஃபீட் அப்படின்னா பாதம், அதாவது அந்த சிங்கர்ஸோட பாதத்தை தான் சொல்கிறாங்க. அந்த சிங்கர்ஸோட பாதங்கள்லாம் எந்தன் வழியாக போகும், எந்தெந்த ஊர் பக்கமாக போகும் அப்படின்னா வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ்னால் அழைக்கிறது, கூப்பிடுறது. வாய்ஸ் ஆஃப் த விண்ட்னா காற்று அழைக்கும் திசையெல்லாம். வாய்ஸ்னால் குரல், அதாவது காற்று குரல் கொடுக்கக்கூடிய, அதாவது காற்றடிக்கிற திசையெல்லாம், அது கூப்பிடுற திசையெல்லாம் எங்கள் கால்கள் செல்கின்றன. த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட். த்ரூ அப்படின்னாக்க இதன் வழியாக, அதன் வழியாகன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் த்ரூ, THROUGH த்ரூ. எக்கோயிங் ஃபாரஸ்ட், அந்த விண்டு எந்த பக்கமெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போகும்னா எக்கோ அடிக்கக்கூடிய ஃபாரஸ்ட். எக்கோனா எதிரொலிக்கிறது, ஃபாரஸ்ட்னா அடர்ந்த காடுகள் வனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்கோயிங் ஃபாரஸ்ட் வழியாகவும் எக்கோயிங் ஸ்ட்ரீட், காட்டு வழியாக மட்டுமே போயிட்டுருக்க முடியாது இல்லையா, அப்போ ஸ்ட்ரீட்லாம் வரும், தெருக்களில் தானே ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட தானே பாட்டு போட முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் வழியாகவும் நாங்கள் போவோம்.
நெக்ஸ்ட் லைன், வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வி ரோம். ரோம் அப்படின்னா அலைந்து திரிகின்ற, அதாவது சுற்றி திரிகின்ற அப்படின்னு அர்த்தம். எப்படி சுற்றி திரிவாங்க அப்படின்னாக்கா எவர் சிங்கிங் வி ரோம். எவர் சிங்கிங்னா எவர்னா எப்பொழுதுமே பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களாம் சிங்கர்ஸ் இல்லையா, பாடகர்கள் இல்லையா, அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே களைப்பாடிக்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்களாம். காற்று போகும் திசையெல்லாம் ஃபாரஸ்ட் வழியாகவும் ஸ்ட்ரீட் வழியாகவும் போயிட்டு இருப்பாங்களாம். வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். லூட்ஸ் அப்படின்னா அந்த இசைக்கருவி, அது நம்ம கிட்டார் மாதிரி இருக்கும். அது இமேஜில் கொடுக்குறேன் பாருங்கள். வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், எங்கள் கைகளில் லூட்ஸ் எடுத்துக்கிட்டு எப்பொழுதும் பாடிக்கிட்டே நாங்கள் அலைந்து திரிந்து போயிட்டுருப்போம். வி ரோம். வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வி ரோம். ஆல் மென் ஆர் அவர் கிண்ட்ரட், தி வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கிடையாது, தனி ஊர் கிடையாது, சொந்த பந்தங்கள்லாம் கிடையாது. எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்களோட சொந்தக்காரங்க. ஆல் மென், அனைத்து மக்களுமே. ஆல் மென் ஆர் அவர் கிண்ட்ரட். கிண்ட்ரட்னா ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களோட கிண்ட்ரட். தி வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம். தி வேர்ல்ட், இந்த உலகமே எங்களோட வீடு தான். ஸோ எப்படி நம்ம வீட்டுக்குள்ளார அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்போமோ அந்த மாதிரி இந்த வேர்ல்டுலேயும் நாங்கள் ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வி ஆர் மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. அவர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் whose luster is shed, laughter and beauty of women long dead, the sword of all battles, the crown of all kings, happy and simple and sorrowful things. Okay students, let me explain. Our lays or of cities. lays அப்படின்னாக்க பாடல்கள், ஸ்டோரிஸ், சாங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட சாங்ஸ் அண்ட் அந்த பாடல் வரிகள்லாம் என்னென்ன தீமில் பேஸ் பண்ணி பாடுவோம், எங்களோட பாடல்கள்லாம் என்னென்ன தீம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாண்ட்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆஃப் சிட்டிஸ். சிட்டிஸை பற்றி, சிட்டிக்குன்னா பெரிய நகரங்கள். அதாவது அந்த காலத்துலலாம் ராஜாக்களோட கோட்டைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கோட்டைகள் உள்ள அந்த சிட்டிஸை பற்றின பாடல்கள். ஹூஸ் லஸ்டர் இஸ் ஷெட். லஸ்டர் அப்படின்னாக்கா பிரைட்னஸ். அதாவது ஒரு காலத்தில் அந்த சிட்டிலாம் வந்து ரொம்ப பொலிவோட, ரொம்ப அழகாக, ரொம்ப இதாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த நகரங்கள்லாம் இப்போ பொலிவிழந்திருக்கு. இஸ் ஷெட் அப்படின்னாக்க ஷெட்டிங் டியர்ஸ், உதிர்ந்து போயிடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த சிட்டிஸோட அந்த பிரைட்னஸ் எல்லாம் போய் அழிஞ்சு போன நிலமையில் இருக்கும் இல்லையா, பழைய கோட்டைகள் நகரங்கள்லாம் அழிஞ்சு போன இருக்கும் இல்லையா, அந்த சிட்டிஸை பற்றி பாடுவோம். தி லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமென் லாங் டெட். அதாவது லாங் டெட், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போன பெரிய ராணிகள் இல்லைனாக்கா பெரிய புகழ் வாய்ந்த பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பியூட்டியை பற்றியும், பியூட்டினா அழகு, அந்த பெண்களோட அழகு மற்றும் சிரிப்பு பற்றி. லாஃப்டர்னா சிரிப்பு, அவங்களோட சிரிப்பு மற்றும் அழகை பற்றின, அந்த பெண்களோட அழகை பற்றின பாடல்கள், அவங்க இதை வச்சுனா பாடல்கள் பாடுவோம். த ஸ்வார்ட் ஆஃப் ஓல் பேட்டில்ஸ், த க்ரௌன் ஆஃப் ஓல் கிங்ஸ். பேட்டில் அப்படின்னா போர், BATTLES. பேட்டில்னா வார், WAR வார்னு அர்த்தம். பேட்டில், அந்த பேட்டிலில் கலந்துக்கிட்ட போர் வீரர்களோட ஸ்வாட்னா வாள், கத்தி, அந்த கத்தியை பற்றி, அது எவ்வளோ வீரமாக சண்டை போட்டுச்சு அந்த வீரத்தை பற்றின பாடல்கள். மற்றும் த க்ரௌன் ஆஃப் ஓல்டு கிங்ஸ், பெரிய அரசர்களோட க்ரௌன், அந்த கிரீடம்னு சொல்லுவோம் இல்லையா, தலையில் பாருங்கள் ராஜாங்கெல்லாம் கிரீடம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கிரீடத்தை பற்றி, அந்த கிங்ஸ் எல்லாம் எவ்வளோ வீரமாக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு அவங்களோட வீரத்தை பற்றின பாடல்கள் பாடுவாங்களாமா. ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரோஃபுல் திங்ஸ். ஒரே மாதிரி இல்லாமல் ஹாப்பியான மூட்லேயுமா, ரொம்ப சிம்பிளாக இருக்குமா. அண்ட் சாரோஃபுல் அப்படின்னா சோகம், அதாவது இவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களோட சேட்னஸ், அவங்க இல்லையே அப்படிங்கிற அந்த சாரோஃபுல்லை பற்றியும் பாடுவாங்களாமா. லெட்ஸ் கோ டு த தேர்ட் ஸ்டான்ஸா. இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் அவங்களோட சேட்னஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நம்மளையே கொஷின் கேட்குற டோன்லேயும் இருக்கும். ஸோ நம்ம அந்த டோன்லேயே ரீட் பண்ணிக்கலாம். What hope shall we gather? What dreams shall we sow? Where the wind calls our wandering footsteps we go. No love bids us tarry, no joy bids us wait. The voice of the wind is the voice of our fate. என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் ஹோப் ஷெல் வி கேதர். ஹோப்னா நம்பிக்கை,
கேதர் அப்படின்னா சேகரிக்கிறது, சேர்த்து வைக்கிறது. எந்த நம்பிக்கையை நாங்கள் சேர்த்து வச்சு எந்த ஊரில் நாங்கள் தங்க போகிறோம், அதாவது அவங்க ஸ்டேபிளாக ஒரே பிளேஸில் ஒரே ஊரில் அவங்களால தங்க முடியாது இல்லைப்பா. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கிடையாது, தனி சொந்தங்கள்லாம் கிடையாது. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவாங்க இல்லையா, அதை தான் இந்த இதில் சொல்கிறாங்க. வாட் ட்ரீம்ஸ் ஷெல் வி சோனா விதைக்கிறது. எந்த கனவுகளை நாங்கள் விதைச்சிட்டு நாங்கள் எந்த ஊரில் நாங்கள் இருக்க போகிறோம், எந்த நம்பிக்கையில் நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. வேர் த விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபுட் ஸ்டெப்ஸ் வி கோ. அதாவது த விண்ட்னா பார்த்துருக்கோம், காற்று எங்கெங்கெல்லாம் எங்களை கால் பண்ணுதோ கூப்பிடுதோ அங்கெல்லாம் எங்களோட வாண்டரிங் ஃபுட் ஸ்டெப்ஸ், எங்களோட அலைந்து திரிகின்ற பாதங்கள் அந்த காற்று அழைக்கும் தூரம் எல்லாத்துக்கும் திசை எல்லாத்துக்கும் நாங்கள் போயிட்டு தான் இருப்போம். நோ லவ் பிட்ஸ் அஸ் டேரினா டிலே பண்ணுறது, தாமதப்படுத்துறது. நோ லவ் எங்களுக்குன்னு எந்த ஒரு ஊரில் இருக்கிற அன்போ பாசமோ ஏதோ ஒன்று எங்களை தாமதப்படுத்த போகிறது இல்லை, கொஞ்ச நாளைக்கு இருங்கன்னு சொல்லி எங்களை யாரையும் வெயிட் பண்ண வைக்க போகிறதும் இல்லை. நோ ஜாய் பிட்ஸ் அஸ் வெயிட், அதாவது நோ ஜாய் எந்த ஒரு சந்தோஷமும் சரி அந்த ஊரோட எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் எங்களையே அந்த ஊர்லேயே வெயிட் பண்ண வைக்கவும் செய்யாது. எங்களுக்குன்னு யாரும் கிடையாது, எங்கள் பாடல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமாக சொல்கிறாங்க. ஃபைனலாக லாஸ்ட் லைன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட். அதாவது விண்டோட வாய்ஸ், காற்றோட குரல் தான், அதுதான் எங்களோட விதின்னு சொல்லி அந்த விண்டு அழைக்கிற திசைக்கு, விண்டு அழைக்கிற தூரத்துக்கே நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த போயமை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கோ டு த புக் பேக் எக்ஸசைசஸ். புக் பேக்கில் ரைமிங் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். Pick out the rhyming pairs from the poem and fill in the table. அதாவது ரைமிங் பேர்ஸ் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ், போயம் லைன்ஸோட லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை வச்சு எதெல்லாம் பேராக ஒரே சவுண்டில் எண்ட் ஆகுதோ அதுதான் ரைமிங் பேர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட போயம் லைன்ஸ் மேலே கொடுத்துருக்கேன். அந்த போயம் லைன்ஸோட எண்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸோட சவுண்ட்ஸை தான் பார்க்கணும். வி ஷுட் நாட் லுக் அட் த ஸ்பெல்லிங்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா லைன்ஸ் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபீட், ஸ்ட்ரீட், ரோம், ஹோம். பார்த்தீங்களா, அந்த ரோம் ஹோம் இம் அந்த சவுண்டில் முடியுது, பட் த ஸ்பெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த ஸ்டான்ஸால் எதெல்லாம் ரைமிங் பேர்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், கரெக்ட். ஃபஸ்ட் பேர் ஃபீட், ஸ்ட்ரீட். செகண்ட் பேர் ரோம், ஹோம். செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்கப்பா, 4 லைன்ஸோட லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஷெட், டெட், கிங்ஸ், திங்ஸ். இதில் எது ரைமிங் பேர்ஸ்? ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் ஷெட், டெட். நெக்ஸ்ட் 2 லைன்ஸில் கிங்ஸ், திங்ஸ். குட். தேர்ட் ஸ்டான்ஸாக்கு ரைமிங் பேர்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ, கோ, வெயிட், ஃபேட். இல்லை எல்லாத்துலேயுமே ஸ்பெல்லிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். SOW, ஸோ. W இஸ் சைலண்ட் லெட்டர். ஸோ அப்படின்னு தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு கோ, அப்போ அதில் எது ரைமிங் வேர்ட்ஸ்? ஸோ, கோ. நெக்ஸ்ட்டு வெயிட், ஃபேட். வெயிட், WAIT, வெயிட். நெக்ஸ்ட்டு ஃபேட், FATE, ஃபேட். இது ரெண்டும் ரைமிங் பேர்ஸ். ஸ்பெல்லிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் ப்ரொனன்சியேஷன் இஸ் சேம். அதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரைமிங் பேர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திஸ் வீடியோ இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசென்டட் பை SR சிட்ரரசி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சவங்களும் புரிஞ்சவங்களும் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு தம்ஸ் அப் போட்டுடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.